சொல்றேன். எனக்கு பேசுறதுக்கு பயமா இருக்கு. என்னன்னா, எல்லாரும் ரொம்ப அழகா எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். நான் எப்பவுமே அத சொல்லியிருக்கேன். ஆனா, இங்க வந்ததுக்கப்புறம் நான் நெறைய இது இது நான் கேட்குற தமிழ் இல்லையே! வேற மாதிரி எல்லாரும் பேசுறாங்களே! ரொம்ப பொயட்டிக்கா, ரொம்ப அழகா எல்லாரும் தமிழ் பேசிட்டு இருந்தாங்க. நான் கேரளா, மலையாளி குட்டி. ஸோ, என்னோட தமிழ் எ ரொம்ப கிராமர் மிஸ்டேக் தப்பு தப்பா நான் பேசணும்னு நெனைக்கிறேன். ஸோ, நீங்க இங்க எல்லாரும் பேசினதுக்கு கண்ணு படாம இருக்கிறதுக்கு என் தமிழ்ன்னு நெனச்சுக்கோங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ, தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்கும். இங்க வந்ததுக்கு, இந்த சின்ன படத்த சப்போர்ட் பண்றதுக்கு, எங்களெல்லாம் பார்க்கறதுக்கு, நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஸோ மச். அண்ட் நம்ம இங்க நாங்கள சப்போர்ட் வந்த எல்லா கெஸ்ட்டுக்கும் ரொம்ப 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 தேங்க் யூ. குட்டி படமா நல்ல கண்டென்ட்ன்னு பார்த்து நெறைய பேர் படம் பார்த்துருக்காங்க. நெறைய பேர் நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையில நல்ல படம்னு சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் எனக்கு இந்த கதை ரொம்ப முன்னாடியே ஷூட்டுக்கே ரொம்ப முன்னாடி என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போவே நான் வந்து தமயந்தி இத எப்போ பண்ணுறதுனாலும் கூப்பிட்டுக்கோங்க. நம்ம டேட் மேனேஜ் பண்ணிக்கலாம். நான் அப்போ மலையாளத்தில நெறைய படம் பண்ணிட்டு இருந்த டைம்ல தான் வந்து சொன்னாங்க. ஸோ, தமயந்தி அது கரெக்ட்டா மைண்ட்ல வச்சு படம் பண்ணும்போது என்னையே கூப்ட்டு, இந்த கதை தான் அதுக்கு ரீசன். எனக்கு தமயந்திய தெரியாது. முன்னாடி எதுவுமே தெரியாது தமயந்தியோட வொர்க் எதுவுமே. பட் இந்த கதை கேட்டு புடிச்சு, இந்த கன்டென்ட் பேசப்பட வேண்டியது, இந்த கன்டென்ட் எனக்கு எல்லா மக்கள்கிட்டயும் போய் சேரணும்னு எனக்கு ஜெனுவினா என் உள்ளேருந்து ஃபீல் பண்ணதுனால, நான் இந்த படம் வொர்க் பண்ணணும்னு நெனச்சது. அதுக்கப்புறம் எனக்கு தமயந்தி கூட பேச பேச அவரோட லைஃப் பெர்ஸ்பெக்டிவா இருக்கட்டும், அவங்க ஃபிலிம பார்க்குற விதமாகட்டும், அவங்க பண்ற ஆக்டிவிட்டீஸா இருக்கட்டும், எல்லாமே நான் ரொம்ப அட்மிரேஷன்ல பார்த்துட்டே இருந்தது. அது ஒரு பெரிய ரீசன் இந்த படத்துக்கு. அண்ட் ஜெசு சார், எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் இன்னைக்கு தான் ப்ரொடியூசரை பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம். ஃபோன்ல மெசேஜ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் திங்க் நாங்க பேசினது கூட இல்லன்னு. வாட்ஸ்அப் மெசேஜஸ் மட்டும் தான் பண்ணியிருந்தது. ஸோ, இந்த மாதிரி ஒரு படத்துக்கு டைரக்டரை பார்க்காம கமிட் பண்றதுக்கும், அண்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன படம், இந்த பெரிய கண்டென்ட் பேசப்படணும், இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணணும், வுமன் கேரக்டர்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு படம் நம்ம ஃபண்ட் பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ஐ விஷ் அண்ட் ஐ ஹோப் சார் இன்னும் நிறைய இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. கண்டிப்பாக ஜே ஸ்டுடியோஸ் இங்கே நிறைய படங்கள், நல்ல படங்கள் தமிழ் சினிமாக்கும், அண்ட் சார் மலையாளம் சினிமா பற்றி கூட யோசிங்க சார். தமிழ் மலையாளம் எல்லா சினிமாலும் சார் வரும்னு நான் ப்ரே பண்ணுறேன். அண்ட் ஐ எம் விஷிங் ஹிம் அண்ட் மை டீம் எல்லாருமே ஆக்டர்ஸ், ஸ்வாகதா, ஐசக் சார், லிங்கேஷ், காயத்ரி, எல்லாரும் ரொம்ப நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி. பாண்டிச்சேரி, வேளாங்கண்ணி இங்கெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணி வி நெவர் ஃபெல்ட் லைக் ஒரு ஷூட்டிங் செட்டில் எல்லாரும் ஒர்க் பண்ணுறதுன்னு. அந்த வீட்டில் அந்த கேரக்டர்ஸ் மாதிரி அந்த வீட்டிலே வாழ்ந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் எவ்ரி ஒன் அவ்வளோ பெரிய டீம் அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் ஷூட் பண்ணல. ஸோ இருக்கிற நாங்கள் எல்லாருமே ரொம்ப க்ளோஸாக மியூச்சுவலாக அங்கங்கே ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணி இருந்தது. ஸோ அது எதுவுமே நான் மறக்க மாட்டேன். பட் அந்த அட்வைஸ் நான் மறந்தது. தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங் மீ. அண்ட் கார்த்திக் சார் எப்பவுமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, என்ன சொல்கிறது, ஆக்டிவாக சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ சார் கேமரா பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு எனர்ஜி தான் கேமரா முன்னாடி நிற்கிறது. பிகாஸ் அங்கே ஃபுல்லாக அங்கே சார்ஜ்டாக எப்பவும் இப்படியே இருப்பாங்க. சும்மா நின்றதே நான் பார்த்தது கிடையாது. ஆல்வேஸ் இப்படி 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 இருப்பாங்க. ஸோ அந்த எனர்ஜி நமக்கு எல்லாருக்கும் பாஸ் பண்ணியிருக்கு சார். அண்ட் நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கறத விட அழகான ஃப்ரேம்ஸ் இப்போ ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது, இப்போ பிக் ஸ்க்ரீன்லலாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக நல்லா உங்களுக்கே தெரியும். அண்ட் ஸோ ரொம்ப அழகான ரொம்ப பியூட்டிஃபுல் ஃப்ரேம்ஸ் நிறைய இருக்காங்க படத்தில். அண்ட் கன்வே பண்ண வேண்டிய விஷயம் அழகாக கன்வே பண்ணியிருக்காங்க. அண்ட் அவர் எடிட்டர் சார், பிரவீன் சார், நாங்கள்லாம் எவ்வளோ குட்டி குட்டி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் கட் பண்ணி எங்கே மேட்ச் பண்ணி ப்ளேஸ் பண்ணோம், அதெல்லாம் கரெக்டாக நல்லா அழகாக காமிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜஸ்டின் சார், இட்ஸ் யோர் டே ஆடியோ லான்ச். அண்ட் லிரிக்ஸாக இருந்தாலும் ராஜேஷ் சார் அண்ட் தமயந்தி மேம் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணது. நான் முன்னாடி கேட்டிருக்கேன், பட் இப்போ நோட்டீஸ் பண்ணப்போ நான் ஏன் இது முன்னாடி ரீல் பண்ணலேன்னு இப்போ தான் யோசிச்சது. ஸோ நெக்ஸ்ட் டேஸ் அதுதான் முதல் வேலை. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இமோஷ்னலாகவும் மியூசிக்கலாகவும் எங்கேயோ நமக்கு ஃபீல் ஆகுதுங்கிற மாதிரியே இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அந்த மியூசிக்கில் அந்த படத்தில் எனக்கு ஒரு பார்ட்டாக முடிஞ்சது. ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் ஐ திங்க் நம்ம காஸ்டியூம் மேக்கப் டீம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த கேரக்டராக மாற்றுறதுக்கு காஸ்டியூம் மேக்கப் எல்லாமே சேர்ந்து எனக்கு அந்த சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன் எனர்ஜி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஆல். அண்ட்
நீங்கள் எல்லாரும் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணியிருந்தது என்னோட கரியரில் உங்கள் சப்போர்ட்னால தான் எனக்கு மறுபடியும் தமிழ் சினிமாவுக்கு வர முடிஞ்சுது. ஐ ஹோப் அந்த சப்போர்ட் இனியும் இருக்கும். அண்ட் எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள், நல்ல கண்டென்ட் பேசப்படுற படம், நீங்கள் ஆஸ் அ மீடியா அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் இன்னும் நிறைய கண்டென்ட்ஃபுல்லான நல்ல சினிமா எடுத்து வரும். ஸோ அதனால் உங்கள் சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் அது இருக்கும் எங்கள் கூடன்னு ஐம் எக்ஸ்பெக்டிங். அண்ட் தேங்க்யூ எல்லாருக்கும் நிறையா ஸ்னேகம். தேங்க்யூ. அண்ட் கவிதா ரொம்ப நல்லா அழகாக பேசுகிறீங்க. தேங்க்யூ. அண்ட் ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கோங்க, நீங்கள் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கீங்க. சேர் போட்டு கொடுங்க கூட. வாட் இஸ் திஸ்? தேங்க்யூ. ஆக்சுவலி காயல் என்னோட முதல் படம். நான் ஒரு பின்னணி பாடகியாக தான் இருந்தேன். ஒரு 15 வருஷம் வேலை பார்த்தேன் தமிழ் சினிமாவில். எனக்கு ஐடியாவே இருக்கலை, நான் வந்து ஆக்டிங் எல்லாம் வருவேன்னு எனக்கு ஐடியாவே இருக்கலை. ஆனால் அப்போது ஒரு நாள் இவங்களோ என்னோடய ஃபியான்ஸே, எனக்கு இப்போ அவர் தான் என் கணவர், அவங்க 2 பேரும் வந்து கதை சொன்னாங்க அக்கா. அப்போ கதை கேட்டுட்டு என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பயங்கரமாக ஆயிடுச்சு, ரொம்ப செல்லம் ஆயிட்டாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப அழகாக எனக்கு எடுத்து சொல்லி, நீ பண்ணணும், ஏன் பண்ணணும், நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை, உனக்கு இவ்வளோ அழகான ஒரு கதாபாத்திரம் அமுதாங்கிற பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ளோட ஒரு கேரக்டர் கிடச்சிருக்கு, நீ அவசியம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப என்னை மோட்டிவேட் பண்ணி காயல் படத்துக்குள்ளே நான் அப்படி தான் நுழைஞ்சேன். ரொம்ப அழகாக கதை சொல்லுவாங்க தமயந்தி அக்கா. கதை சொல்கிறதே வந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு குழந்தைக்கு சொன்னால் அப்படியே கேட்கும் இல்லையா, கண்ணு அசைக்காமல் அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க தமயந்தி அக்கா கதை சொல்லும் போது. அப்போ எனக்கு அவங்க மேலே ரொம்ப லவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து காயல் படம் குள்ளே வந்துட்டேன். ஜேசு சாரை தான் முதல் நாள் நான் பார்க்குறேன். நான் அவரை மீட் பண்ணதே இல்லை. ரொம்ப அருமையான மனிதர். ஃபோன் பண்ணால் கூட மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு 4 வரி தான் பேசுவார். அதுவாம்மா இதாம்மா, சரிம்மா, ஓகேம்மா, ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா, அவ்வளோதான் சொல்லுவார். ஸோ வண்டர்ஃபுல் கை. அதே மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணும்போது ஷூட்டிங்கில் வந்து எனக்கு சுத்தமாக அனுபவமே கிடையாது. ஆக்சுவலி நான் தியேட்டர் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சினிமாவோட அனுபவம் எல்லாம் இன்ச் பை இன்ச் எனக்கு அக்கா சொல்லிக் கொடுப்பாங்க. அதை லிங்கேஷ் எனக்கு ரீஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பார். நம்ம ஹீரோ லிங்கேஷ், அது பாரு அன்றைக்கி அக்கா சொன்னாங்கல்ல, அது மாதிரி பண்ணு கம்ஃபர்டபுளாக இரு சொல்லிவிட்டு என்னை ஒரு கைத்தாங்களாக கொண்டு போய் இந்த படம் நடிக்க வச்சாங்க. அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு லிங்கேஷ்க்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவார் எனக்கு. இப்படி பண்ணு அப்படிலாம் சொல்லுவார். மோர் லைக் படி ப்ரோ. தென் அனுமோல் சேச்சி, எனக்கு கண் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சீன் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள், ரொம்ப எமோஷ்னலாக ஒரு சீனு. அப்போது ஸ்வாகத்தா, உன்னோட கண்ணிலேயே நீ வந்து நிறையா கன்வே பண்ண முடியும், நிறைய கான்வர்சேஷன் வைக்க முடியும்னு எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, என் ஐப்ரோஸ் எப்படி யூஸ் பண்ணுறது வரைக்கும் எனக்கு அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாங்க அனுமோல் சேச்சி. மறக்கவே மாட்டேன் நான். சேம், ஷீஸ் அமேசிங். அனுமோல் சேச்சி வந்து இன்னும் நிறையா நம்ம பார்க்கணும். எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர், எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அவங்க. அண்ட் டாடி, ஐசாக் டாடி, நாங்கள் பயங்கர சில் படீஸ். வி ஹவ் ஹேட் கிரேட் ஃபன் டியூரிங் த ஷூட். அண்ட் ஜஸ்டின் சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தேன்மொழி பாடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. ரொம்ப அழகான ஒரு மெலடி. ஐ திங்க் உங்களுக்கு பிடிச்ச அளவு பாடிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கார்த்திக் சார், தேங்க்யூ. எனக்கும் நானும் ஒரு சினிமா ஃபேஸ், ஒரு கேமரா ஃபேஸ்னு எனக்கே நீங்கள் காமிச்சிங்க. நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். எனக்கு கொஞ்சம் கூட கான்ஃபிடென்ஸ் இருக்கலை. நான் படத்துக்குள்ளே நடிக்க வந்தப்போ எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது கார்த்திக் சாரோட கேமரா ஒர்க். அண்ட் எடிட்டர் பிரவீன் சார், தேங்க்யூ ஸோ மச். எவ்ரிபடி ஹூஸ் யுவர். ஒரு சின்ன ஒரு இன்றைக்கி ரொம்ப மெமரபுளாக ஒரு விஷயம் நடந்தது, அது நான் இன்றைக்கி சொல்லி ஆகணும். அங்கிள் ட்ராட்ஸ்கி மருது அங்கிள் வந்து நான் பிறந்த நாள்லேருந்து எனக்கு அவரை தெரியும். ஆனால் அவரை இன்றைக்கி தான் முதல் தடவை நான் பார்க்குறேன். அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி. எனக்கு வந்து பார்த்தது எனக்கு ஷாக் ஆகிட்டேன். நான் இன்றைக்கி எங்கள் அப்பாவும் ட்ராட்ஸ்கி மருது அங்கிளும் வந்து சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. இன்னி வரலையும் எங்கள் அப்பாவுக்கு அம்மாவா அப்பா
என்னோட அப்பாவும் 2 பேரும் மதுரை தான். நானும் மதுரை தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. எங்கள் அப்பாவும் மதுரை தான் பிறந்து வந்தது. எங்கள் அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஷர்ட் மெஜரா கோட்ஸில் போய் டெய்லர் பண்ணி வாங்கி கொடுத்தது ட்ராட்ஸ்கி மருது அங்கிள் தான். ஸோ இது வந்து எங்கள் அப்பா ஒரு நார்மல் கார்மெண்ட் எம்ப்ளாயி. அதுக்கும் ட்ராட்ஸ்கி அங்கிளுக்கும் சம்மந்தமே இல்லை. இவர் வேறு மாதிரி ஜீனியஸ், க்ரியேட்டிவ் ஜீனியஸ். எங்கள் அப்பா ஒரு நார்மல் கார்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தார். எங்கள் அப்பா எனக்கு பிறந்த நாள்ல இருந்து ட்ராட்ஸ்கி மருது அவரோட படங்கள் பாரு, விகடனில் காமிப்பார், அவரோட படங்கள் காமிப்பார். அத்தனை விஷயங்கள் இன்ஸ்பயர் பண்ணி, நீ சினிமாவில் போகணுமா, நீ போகலாம், நீ பாடலாம், நீ என்ன வேணுமோ பண்ணலாம் தங்கம், ஆனால் இந்த மாதிரி வரணும், யூ ஷுட் பி சச் அ ஃபைன் ஆர்டிஸ்ட் லைக் ட்ராட்ஸ்கி மருதுன்னு சொல்லி வளர்த்தாரு. எங்கள் அப்பாவே இன்னும் ட்ராட்ஸ்கி அங்கிளை பார்க்கல. இத்தனை வருஷத்தில் நான் தான் பார்த்துருக்கேன். அவங்க சென்ட் மேரிஸில் படித்த டைமுக்கு அப்புறமா இன்னைக்கு எனக்கு தான் அந்த பாகியம் கிடச்சிருக்கு. அண்ட் இட் ஃபீல்ஸ் லைக் அ ஹோல் சர்க்கிள். நான் ரிஷிகேஷில் இருந்தேன் நேற்று நைட்டு. இந்த ஈவெண்ட்டுக்கு இம்மீடியட்டாக கிளம்பி ஐ கேம் ஆல் த வே. எனக்கு அங்கிள் வராருன்னு தெரியாது. ஸோ திஸ் ஹஸ் மேட் மை ஹோல் childhood till today so meaningful. I thank you so much Damayanti Akka for this incredible opportunity to meet uncle at Kayal audio launch, and it means a lot for me. எல்லாருக்குமே என்னோட பணிவான வணக்கங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ பெரிய டிரெக்டர்ஸ், ரைட்டர்ஸ் இருக்கீங்க. உங்களுடைய எல்லா அப்ரிசியேஷனும் அக்கா எனக்கு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தட்ஸ் ஆல். பை. தேங்க்யூ. ஒரு வாரம் மட்டும் பிரியாமல் ஓகே. ஐயோ ஷையாவுதே. ஒரு வாரம் மட்டும் பிரிஞ்சாலே போதோ, என் போர்வையோ உனையே கேக்கோ, சடுகுடு ஆட்டம் தொட போட மனசுதான் காரணம். அடடடா சொல்லி அடங்கிடா, உன்னை திருத்ததான் பார்க்கணும். சாரலில் ஒரு தேநீர நீட்டுறாயே கண்ணாளா, கொடையில ஒரு மழையில நீ வானத்த கண்ணூர கொண்டாந்து சேர்த்தாயடா. சாரி ஜஸ்டின் சார், ரொம்ப முக்கிய பாடி நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. பட் எல்லாருக்கும் நன்றி. மீடியா நான் ரொம்ப 16 வயசு பொண்ணாக இருக்கும் போதுலேருந்து என்னோட பாட்டிலேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. நான் இப்போ அவ்வளோவா ஆக்டிவாக இல்லை ஃபிலிம்ஸில், இருந்தாலும் இத்தனை பேரை பார்க்க கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. பட் கீப் சப்போர்ட்டிங். காயலுங்கிறது ஒரு அழகான ஒரு கதை. அது அது மாதிரி இருக்குமா இது மாதிரி இருக்குமான்னு எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு தெரிஞ்சதில் தமயந்தி அக்காவோட வாழ்க்கை தான் அந்த கதையில். பியூட்டிஃபுல்லாக ஒரு ரிவர் மாதிரி போய்கிட்டே இருக்கும். எல்லாரும் உங்களோட எல்லா சப்போர்ட்டையும் என்கரேஜ்மெண்ட்டையும் இந்த மாதிரி சின்ன கதைகளுக்கு, சின்ன படங்களுக்கு கொடுத்து அதை பெரிய படங்களாக, பெரிய வெற்றி படங்களாக ஆக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ, ரொம்ப நன்றி.